கூட்டமைப்பினரின் முடிவால் மாநாட்டுக்கு பாதிப்பில்லை என்கின்ற செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. அரசு அலட்டிக் கொள்ளாது என்கிறார் அமைச்சர் கெஹிலே. இதுதான் நாங்கள் ஏற்கனவே மாவை சேனாதிராஜா அவர்கள் கூறிய கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஊடகத்துறை அமைச்சர் கெஹிலே ராம்புக்வெல் இந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது பொதுநலவாய மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துள்ள முடிவானது மாநாட்டில் எவ்வித தாக்கங்களையும் ஏற்படுத்தாது, அதை நாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்போம் என்று கெஹிலே ராம்புக்வெல் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு கூட்டமைப்பின் தீர்மானத்துக்கு நேற்று பதிலடி வழங்கியுள்ளது இலங்கை அரசு. எதிர்வரும் நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் மாநாட்டை புறக்கணிப்பதற்கு நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏகமனதாக முடிவெடுத்திருந்தது. அத்துடன் தமிழினத்துக்கு எதிரான அடக்குமுறை செயல்கள், மனித உரிமை மீறல்கள் ஆகியன குறித்து மாநாட்டில் பங்கேற்க வரும் மாநாட்டு அரசு தலைவர்களுக்கு ஆவணங்களை கையளிப்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தி, மக்கள் இரத்தத்தை உறிஞ்சும் மாநாடு, கடன் பொறிக்குள் நாடு என்கிறது ஜேவிபி. இந்த செய்தி குறிப்பாக கடன் பொறிக்குள் நாடு என்கிறது ஜேவிபி. அதாவது பொதுநலவாய மாநாட்டை நடத்துவதால் இந்த நாடு கடன் பொறிக்குள் மேலும் உருக உள்ளது என்ற அந்த செய்தி தொடர்கிறது. கோட்டாவுக்கு விக்கி பதில் என்கிற செய்தி ஒன்று பிரசுரமாயிருக்கிறது. வடக்கு மக்களின் ஆணையை மதித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்கிற செய்தியாக இந்த செய்தி குறிப்பாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் கஜமோகன். குறிப்பாக விக்னேஸ்வரன், அதாவது சி வி விக்னேஸ்வரன், அவர் சிவி என்று அறியப்பட்ட ஒருவர், முன்னாள் உயர்நீதிமன்ற ஒரு நீதியரசர். அவரை விக்கி என்று கூறுவது நான் நினைக்கிறேன் அவ்வளவு ஒரு கௌரவமான ஒரு விடயமாக அமையாது. காரணம், அவரை சிவி என்று அழைக்கலாம், அவர் அறியப்பட்டவர். குறிப்பாக விக்கி என்று அழைக்கும் போது அதில் ஏதோ ஒரு கேலிக்காக வழங்கப்பட்ட ஒரு இதாக அமைகிறது. அடுத்து கொழும்பிலிருந்து கட்நாயக்கவிற்கு 20 நிமிடங்களில் செல்லலாம். அதிவேக வீதியை நேற்று திறந்து வைத்தார் மஹிந்த என்கிற செய்தியாக இருக்கின்றது. அருண் பிரசாத்தினுடைய கட்டுரையாக பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து ரணில் கரு சஜித் இரண்டாவது சந்திப்பு இவ்வாரம் பிரசுரமாக இருக்கின்றது. முல்லைத்தீவில் குண்டு வெடிப்பு. முல்லைத்தீவில் நேற்று காலை குண்டு ஒன்று வெடித்துள்ளது. போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள காணியிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. அடுத்து கடும் விளைவை சந்திக்க நேரிடும் இலங்கைக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. இது நான் முதலாக பார்க்கும் செய்தியாக இருக்கிறது. ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை இலங்கை நிறுத்த தவறினால் பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இலங்கை ஜனாதிபதியிடம் அமெரிக்கா நேரில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கடந்த வாரம் அமெரிக்க தூதுவர் மிச்சேல் ஜே சீசன் அவர்கள் அமெரிக்க விவகார செயலகத்தின் சிறப்பு செய்தி ஒன்றுடன் அலர் மாளிகைக்கு சென்று இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சந்தித்திருக்கின்றார் என்ற செய்தியோடு இந்த செய்தி இணைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் கூறுகின்றோம். சுடரிபாத்தினுடைய செய்தி 6வது பக்க தொடர்ச்சியாக வருகிறது. பொதுநலவாய மாநாட்டில் சல்மான் குர்ஷித் பங்கேற்பு அவரை உறுதிப்படுத்தினார் என்ற செய்தியாக ஒரு செய்தி இருக்கிறது. நாளை மாறும். இப்படியாக இந்த இந்தியாவில் பேசப்படுகிறது. குறிப்பிட்ட இவர் ஏற்கனவே இலங்கையினுடைய விஜயத்தின் போது தன்னுடைய வருகையை உறுதிப்படுத்தியிருந்தார். அதாவது வெளிவார அமைச்சு என்ற வகையில் நான் கலந்து கொள்வேன், ஆனால் பிரதமர் மன்மோகன் சிங் அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் இந்த ஹிந்து பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தி அதனை மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அடுத்த செய்தி, உச்சி மாநாடு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் முடிவு 4 என்கின்ற செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. நான் இருக்கிறேன் நவம்பர் 4ஆம் தேதி இது பற்றி அவர்கள் முடிவை தீர்மானிப்பார்கள் என்று. மாநாட்டில் இந்தியா பங்கேற்காதென பிரதமர் உடன் அறிவிக்க வேண்டும். குருதேஷின் அறிவிப்பு அதிர்ச்சி தருகிறது என்கின்றார் கருணாநிதி என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இவ்வளவு தூரம்தான் தமிழகத்திற்கான சக்தி மத்திய அமைச்சரவையில் இந்தியாவில் இருக்கிறது என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. தலைப்புச் செய்தி வித்தியாசமாக இருக்கிறது. மாநாட்டில் இந்தியா பங்கேற்காதென பிரதமருடன் அறிவிக்க வேண்டும். நேரடியாக பதிலே பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஆனால் மற்ற பத்திரிகைகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறது. தமிழர் உணர்வை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வேண்டும் மன்மோகன், இப்படி சுடரொளி பத்திரிகையினுடைய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அடுத்து வணிகம் சார், அதிவேக வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். ஆமையில பயணித்துக் கொண்டிருக்கிறார் எங்க அதிவேக நெடுஞ்சாலைக்குள்ள ஸ்டாப். காலம் எப்படி மாறி கிடக்கிறது, அரசாங்கம் எப்படி மாற்றமடைந்து ஜனநாயகம் அதாவது மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்துகின்றது. ஆனால் எதிர்கட்சி ஆமையில வரக்கூடிய அளவுக்கு தேய்ந்து போயிருக்கிறது என்கிற செய்தியாக ஜேபியினுடைய இந்த கார்ட்டூன் சித்திரம், ஜேபியினுடைய கார்ட்டூன் சித்திரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது சுடரொளியில். அதைத் தொடர்ந்து நாங்கள்
தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரனுடைய பிரதான தலைப்பு, கொழும்பு யாழ்ப்பாண பஸ் நள்ளிரவில் தீப்பிடித்த நாசம், மாதம்பை கலஹிடியாவில் சம்பவம், நாடெங்கு மின்னல் தாக்கம் டிசம்பர் வரை நீடிக்கும் என்கிற செய்தியாக இருக்கின்றது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல், வடமாகாண அமைச்சர் தமிழகம் விஜயம், நவீன உலகிற்கேற்ப பட்டதாரிகளை மாற்றும் செயற்திட்டம் அடுத்த ஆண்டு முதல் நடைமுறை, மாகாண சபை கல்வி அமர்வு குறித்து வடமாகாண ஆளுநர் சந்திரசிறி மறுப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழ் கூட்டமைப்பின் முடிவு வாக்களித்த மக்களுக்கும் நாட்டிற்கும் பெரும் துரோகம் என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. பாகிஸ்தானின் 2 யுத்த கப்பல்கள் இலங்கை வருகை என்கிற செய்தி, நெடுஞ்சாலையை பாவனைக்கு திறப்பு, மாலை 6 முதல் போக்குவரத்து, நினைவு முத்திரில் ஒத்தர் வெளியீடு வைப்பு என்கின்ற செய்தி பிரசுரம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் பின்னரே மருந்து இறக்குமதி அமைச்சர் தீர்மானம், சவால்களை வெற்றி கொள்ளும் அரசு என்பதை உலகிற்கு நிரூபித்துள்ளோம், கொழும்பு கட்டநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை திறந்து வைத்து சிறப்பு விழாவில் ஜனாதிபதி உரை என்கின்ற செய்தியாக, இன்னும் கொஞ்ச நாள் போக வீதிகளில் இவ்வாறு கஷ்டப்பட்டு போக தேவையில்லை, அதிவேக பாதைகள் காப்பட் வீதிகள் இன்னும் அமைக்கப்படும் என்று சுந்தரனினுடைய காட்டின் ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம், அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைப்பதில் நம் நாட்டில் புரட்சி ஒன்று ஏற்பட்டுள்ளதாக இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. இவை இன்றைய தினம் வரக்கூடிய செய்திகள் தினக்குரல் பத்திரிகையிலே, அதை தினகரன் பத்திரிகையிலே. அதைத் தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போம். துயிலும் இல்லங்களை அமைக்க கோருபவர்கள் உடனே கைதாவர், எச்சரிக்கின்றார் கோத்தாபே என்கிற செய்தியாக இருக்கின்றது. அடுத்து, கூட்டமைப்பை கேட்ட ஆளுநரை நியமித்தீர்கள், கோத்தாவிற்கு விக்கி பதிலடி என்கிற செய்தியாக இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. போலீஸ் திணைக்களம் மீண்டும் பாதுகாப்பு அமைச்சின் கீழா, கூட்டமைப்பு வெளியிடுகிறது சந்தேகம் என்கின்ற செய்தி. கூட்டமைப்பின் முடிவால் மாநாட்டிற்கு பாதிப்பில்லை, அரசு அலட்டிக் கொள்ளாது என்கின்ற அமைச்சர் கெஹலிய, கடும் விளைவை சந்திக்க நேரிடும் இலங்கைக்கு அமெரிக்க எச்சரிக்கை என்கிற செய்தி. மக்களின் வீடுகளை நேற்று முடித்து தள்ளியது ராணுவம், வலிகாமம் வடக்கில் என்ற செய்தியாக இந்திய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 6382 ஏக்கர் விஸ்தீர்ணத்தில் உயர் பாதுகாப்பு வலயம் ராணுவத்தினால் அமைக்கப்பட உள்ளது என்று இந்த செய்தியை தொடர்கிறது. எதிர்காலம் உள்ளது, அமைக்கப்பட்டுள்ளதா? இந்த செய்தியினுடைய எதிர்காலம் பார்ப்போம் என்ன கூறுகிறது என்று. கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை நேற்று திறப்பு வைப்பு, பொதுநலவாய மாநாட்டில் சல்மான் குர்ஷித் பங்கேற்பு, அவரை உறுதிப்படுத்தினார். உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் என்று, கட்டுவனில் இரவிரவாக அரங்கேறும் காட்சி, நல்லிணக்கத்திற்கு கருப்பு புள்ளி குத்தவா என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இவை எவ்வளவு தூரம் சிறப்பாக இருக்க போகிறது என்கின்ற எதிர்காலம் நாட்டின் ஜனநாயகத்துக்கான அடையாளமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இனி யாழ் தினக்குரல் பத்திரிகையுடைய செய்திகள், 30 வருட பயங்கரவாதத்தை 3 வருடங்கள் ஒழித்த போதும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை ஜெனீவா செல்ல வேண்டிய நிலை, கட்டுநாயக்க கடுகரிப்பாத திறப்பு விழாவில் ஜனாதிபதி என்கிற செய்தி. தினக்குரல் பத்திரிகையிலும் இதேதான் தலைப்புச் செய்தி. இந்த வாரம் இந்திய பிரதமரை சந்திக்கிறார் கோத்தாபே ராஜபக்ச. நாங்கள் பார்த்த செய்தி, முல்லைத்தீவில் குண்டுவெடிப்பு. இந்த வாரம் இந்திய பிரதமரை சந்திக்கிறார் கோத்தாபே ராஜபக்ச. இந்தியா பங்கேற்பதை மன்மோகன் சிங் அறிவிக்க வேண்டும், கருணாநிதி வலியுறுத்தல். வீடுகளை அழைக்கும் நடவடிக்கையை படையினர் நிறுத்த வேண்டும், மாகாண சபை உறுப்பினர் சர்வேஸ்வரன் என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஆளுநரை நீக்குமாறு எழுத்தில் பதிலளிக்கும் தேவையில்லை, கோத்தாபேயின் கருத்துக்கு விக்னேஸ்வரன் பதில் என்கின்ற செய்தி. பீகாரில் 6 இடங்களில் குண்டுகள் வெடிப்பு, மோடியை கொள்வதற்கு சதி முயற்சி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. பீகாரில் நேற்றைய தினம் குண்டு வெடித்த செய்தி இந்தியா முழுவதும் பரபரப்பாக இருந்தது. 6 இடங்களில் மொத்தமாக 5 கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 116க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான தகவலாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி பிரதான எதிர்கட்சி நரேந்திர மோடி என்பவர் குஜராத் மாநில ஆளுநர். இன்னும் 56 வருடங்களுக்கு இன்றிலிருந்து, அதாவது அவருடைய கருத்து கணிப்பின்படி அவர் பிரதமர் வேட்பாளராக வருவதற்கு பல சிக்கல்கள், அதாவது அவரை விட மூத்த தலைவர்கள் பலர் அங்கே இருக்கின்றார்கள், அத்வானி போன்ற தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இருக்கத்தக்கதாக ஏன் மோடியை நியமித்தார்கள் என்ற கேள்வி ஒன்று இருந்தது இந்தியாவிலே, அதாவது எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியிலே. அது தவிர இன்னும் பலர் இருக்கின்றார்கள் மூத்த தலைவர்கள். அதற்கு காரணம் கூறப்பட்டிருந்தது, குஜராத் மாநிலம் இன்னும் 56 வருடங்களுக்கு செயலாற்றாமல் இருந்து கொண்டே செலவுகளை செய்யக்கூடிய அளவிற்கு பணத்தை தேக்கி வைத்திருக்கின்றது. இந்திய மாநிலங்களிலே, வறுமை தாங்கிய இந்தியாவிலே 56 அந்த அளவு தூரத்திற்கு மிக செழிப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒருவர். அதனால்தான் எதிர்கட்சி அப்படிப்பட்ட ஒரு இயங்கும் தளம் கொண்ட வினைத்திறன் கொண்ட ஒருவரை போட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் 1000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கும் அவருக்கும் தொடர்பு காண்பிக்கிறது காங்கிரஸ்.
இனவாத போக்கு ஒன்றினை காண்பிக்கின்றது. எனவே இது இப்போது இந்தியாவில் இரட்டை தலைப்போக்கு, இந்திய ஊடகங்கள் எல்லாம் இந்த இரண்டு விடயங்களையும் கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட மோடியினுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் போது தொடர்ச்சியான குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கின்றது. அதாவது இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே நடைபெற்றது. இது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போது கேட்கப்பட்டிருக்கிறது. தங்கள் கட்சி சார்பாகவே இருக்கக்கூடிய பிணக்குகளா அல்லது எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியினுடைய ஏற்பாடாங்கிற கேள்வி வருகிறது. இந்திய ஊடகங்கள் அந்த கருத்துக்களை நமக்கு தரும்போது நாங்களும் எடுத்துரைக்கிறது தயாராக இருக்கிறோம். இவை இன்றைய தினம் யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்தியாக இருக்கின்றன. இன்றைய தினம் வரக்கூடிய பத்திரிகையிலிருந்து தமிழ் பத்திரிகையின் செய்திகளை பார்த்தோம். இனி சிங்கள பத்திரிகைக்கான செய்திகளை பார்க்கலாம். லங்காதீப் பாரයක් ஒப்பு කරන්නගිය நடேக ஹதரக் மகமக மருட்ட என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நினைக்கிறேன் புத்தளத்திலே ரயிலுடன் மோதி, கேஸ் சிலிண்டர் வச்சிருக்க ரயில் நிறுத்தப்படுற ரயில தான் இந்த இது வேன் போய் மோதி இருக்கு இல்லையா? நிச்சயமாக லாரி ஒன்றுடன் மோதியதால், பக்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி ஒன்றுடன் மோதியதால் 5 பேர் குழந்தை உட்பட 3 உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. அனுராதபுரத்துக்கு என்ன வழிபாட்டுக்காக சென்றிருக்கின்றார்கள். கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். குறிப்பாக நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் அழகாக வேகமாக பயணிக்கக்கூடியவாறு சாலைகள் அமைக்கப்படுகின்றன. இருந்தாலும் இதனால் வாகன சாரதிகள் மிகவும் வேகமாக பயணிக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். வாகன சாரதிகள் பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறுத்தப்பட்டிருந்த கரையோரமாக நிறுத்தப்பட்டிருக்க கேஸ் சிலிண்டர் பொறிக்கப்பட்ட லொரிக்கு பின்னால் சென்று அடிபட்டு இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய செய்தி அது. மௌபிம பத்திரிகையினுடைய செய்தி கொலம்பசிட்ட கட்டுநாயக்கட்ட அரலையான் அதிவேக அரை அரலையான், அதாவது கொழும்பிலிருந்து கட்டுநாயக்கவுக்கு வேகமாக பயணிங்கள், என்ன வேகமாக பயணிக்க வேகம் ஆரம்பம் என்கின்ற செய்தியாக இருக்கிறது. செய்தி வித்தியாசமாக இருக்கிறது. கீழே பாருங்க இன்னொரு செய்தி. දෙදස් 31 ලෝක විනාශයක් යුක්‍රේන තාරකා வித்யான்கிங் அவதானයක් என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. உக்ரைனினுடைய விண்வெளி ஆராய்ச்சியாளர்களினால் இப்படியான ஒரு எதிர்வு கூறல் ஒன்று கூறப்பட்டிருக்கின்றது. 2032ஆம் ஆண்டு உலகம் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் விண்கற்களினுடைய மோதலினால் ஏற்படும் என்று சொல்லப்படுகின்றது. இது உண்மை என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த ஊடகங்கள் சொன்னால் உண்மை என்று இது ஒரு தகவல், அதாவது எதிர்வு கூறப்படுகின்ற தகவல். 2032ஆம் ஆண்டுக்கு எனக்கு எவ்வளவோ காலம் இருக்கு, தெரியவில்லை. இது மௌபிம் பத்திரிகையினுடைய செய்தி. திவையின பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு செய்தி யமு என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதிவேக வீதியிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய வாகனத்தை இலங்கையின் முதல் பெண்மணியோடு செல்கின்ற தனது பாரியாரோடு திரிகோணமலைய ரஹஸ் சாகச்சா ஹிட்டப்பு கொட்டி கிரியாகாரின் சஹா திரிகோணமலைய மாணவ ஹிமிகாம் சங்விதானே சபாபதி அத்தர், அதாவது மனித உரிமைகள் ஆர்வலர்களுடைய, அதாவது தலைவர், மனித உரிமை ஆர்வலர் தலைவருக்கும் முன்னர் இருந்த புலிகளினுடைய நிர்வாகி அமைப்பாளர் ஒருவருக்கும் இடையே இந்த சந்தி ஒரு கலந்துரையாடல், அதுவும் ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே இந்த இடத்துல இன்னும் ஒரு அப்படியே ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன் டேர்னிங் ஒன்று சொல்லுவோம். நவநீதம் பிள்ளை அவர்கள் இலங்கைக்கு வரவே தந்தபோது திருகோணமலையிலே தான் பல மனித உரிமைகள் ஆர்வலர்கள் நேரடியாக சென்று சந்தித்த விடயம் காரசாரமாக இலங்கையில் பேசப்பட்டது. அடுத்து அத பத்திரிகையினுடைய இன்னொரு செய்தி. விஷனிசா வசரகட்ட 1,20,000 ரோஹலට 1500ක් අතර ප්‍රමාණයක් වාර්ෂිකව මරණයට පත් වේ. நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் விஷ தடுப்பு வாரம் தொடர்பாக அது தொடர்பான செய்தி. அது விஷத்தினால் 1,20,000 பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்படுகின்றனர். 1000 தொடக்கம் 1500 பேர் இதனால் இறக்கின்றார்கள் என்ற செய்தி ஒன்று ஜாதிக விஷ நிவாரண சத்திய அதிங் ஆரம்பவே. விஷ தடுப்பு வாரம் இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்ற செய்தி அத பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது. ரிவீர பத்திரிகையினுடைய செய்தி கோட்டி தஹயே வஞ்சாவ ගැන கதாநாயக பரீட்சணைයක් இல்லை என்கிற செய்தியாக இருக்கிறது. விசாரணை ஒன்றை கேட்டிருக்கின்றார் சபாநாயகர்